அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகாதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து பார்ப்போமா? லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 6, அதற்கடுத்த பாவகம் 7. அந்த 7ஆம் பாவத்திற்குரிய 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகத்துக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? சொத்துக்கள் கிடைக்கும். எப்படி? வாழ்க்கை துணையின் மூலமா சொத்து வரும். அது எப்படி வாழ்க்கை துணை மூலமா சொத்து வரும் என்று தெரியாதவர்கள் ஜோதிடத்தை பற்றி அறியாதவர்கள் கேட்டார். தெரிஞ்சவங்க பார்த்து கொண்டிருந்தால் மகிழ்ச்சி. தெரியாதவங்களுக்கு 7ஆம் பாவம் என்பது வாழ்க்கை துணையை குறிக்கிற பாவம் அல்லவா? அந்த 7ஆம் வீட்டிற்குரிய அந்த அதிபதி வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அதிபதி என்கிற காரணத்தால் அந்த 7ஆம் அதிபதி 4ல எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜாதகர்களுக்கும் சொத்தை குறிக்கக்கூடிய இடமான 4. 7 வாழ்க்கை துணை குறிக்கும். 4 வீடு வாகனம் சொத்தை குறிக்கும். அப்ப அந்த சொத்தை குறிக்கக்கூடிய இடத்துல 7ஆம் அதிபதி போய் அமருகிற போது வாழ்க்கை துணையால் சொத்துக்கள் அமையும். ஆண் ஜாதகம் இருந்தா மனைவின் மூலமா, பெண் ஜாதகம் இருந்தா கணவன் மூலமா சொத்து வரும். 7ஆம் பாவம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அதிபதி சொத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவத்தில் அமருகிற போது வாழ்க்கை துணையின் மூலமா சொத்து வரும். ஒரு ஆண் ஜாதகம் கல்யாணம் ஆகுது, மனைவி வர்றாங்க, பொண்ணை கொடுத்தவங்க நாளைக்கு பிள்ளையை கட்டி கொடுத்துருக்குறோம், ஒரு வீடு வாசல் கட்டி கொடுக்கலாம்டா அப்படின்னு பொண்ணு மேல பிரியமா பாசமா இருக்கிறாங்க, ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் அல்லவா? அப்படி சொத்து வரலாம். அல்லது பெண்ணினுடைய பெற்றோர்களுடைய வழியின் மூலமாக பல வழிகளில் சொத்து வரும் இல்லைங்களா? அப்படி அந்த பிள்ளைக்கு சொத்து வரும்போது அது கணவனுக்கு மனைவின் மூலமா சொத்து வந்துருது இல்லைங்களா? இப்படி ஆண் ஜாதகமா இருக்கிற போது மனைவின் மூலமா சொத்து வரும். சரி, பெண் ஜாதகம் புருஷன் சம்பாதிச்ச நாளைக்கு வீடு வாசல் வாங்கினா பொண்டாட்டி போல் எழுதி வைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் தனக்குன்னு சொத்து வாங்குவாரு. அப்படி வாங்குகிற போது சரி வாங்குறோம், நம்ம பொண்டாட்டி மேல எழுதி வைக்கலாம் அப்படின்னு கணவன் தன்னுடைய சொத்தை அல்லது மனைவி வந்ததுக்கு அப்புறம் மனைவியினுடைய முயற்சியால் கணவனுடைய சம்பாத்தியத்தை சரியான முறையில் சேமித்து அப்படி சொத்து வாங்கி அப்படி பெண் ஜாதகத்திற்கு கணவன் மூலமாக சொத்து வரக்கூடிய அமைப்பு மனைவிக்கு ஏற்படும். இப்படி 7ஆம் அதிபதி 4 இருந்தால் ஆண் ஜாதகமா இருந்தால் மனைவி மூலமாகவும், பெண் ஜாதகமா இருந்தால் கணவனாலும் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆனா சொத்து வரும், 2 பேத்துக்குள்ள ஒரு இணக்கம் இருக்காது, ஒரு அந்யோன்யம் இருக்காது, ஒரு இதய இணைவு இருக்காது. சொத்து வரும் எப்படி இருந்தாலும் அது இந்த 7ஆம் அதிபதி 4 இருந்தா அது பொம்பளை ஜாதகமோ ஆம்பளை ஜாதகமோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க சொத்து வர்றது வாழ்க்கை துணையால் வரும். ஆனா 2 பேத்துக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஒரு இணக்கம் இருக்காது. சரி, அப்படின்னா சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறீங்களா? அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குமா? அப்படியும் இல்லை, பிரியவும் மாட்டார்கள், பிரியவும் மாட்டாங்க, அந்யோன்யம் இருக்காது. அது என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டா சொத்துக்காக தொழிலுக்காக இணைந்து செயல்படுவார்கள். அதுக்குள்ள அந்த அதனுடைய நோக்கத்துல தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் இருக்கு. சொத்து சொத்து சொத்து, தொழில் தொழில், இதை நோக்கிய ஓட்டம் இருக்கு. 2 பேத்துக்குள்ள ஒரு 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 மன ரீதியான ஒரு அந்த ஒரு இல்லற இணைவு இருக்காது. அன்பான கொஞ்சல்களோ, ஆசையான சீண்டுதல்களோ, இனிமையான இணைவுகளோ இல்லாமல் அதெல்லாம் ஒரு கடமைக்கு, அதெல்லாம் ஒரு கடமைக்கு எல்லாமே அது ஏதோ ஒரு பேர் அவ்வளவு. ஆனா அவங்க நோக்கம் எல்லாம், எண்ணங்கள் எல்லாம், சிந்தனைகள் எல்லாம் அத்தனையும் தொழில் சொத்து, தொழில் சொத்து சொத்து. பெரிய பெரிய பிசினஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான், எப்போ பாரு பொண்டாட்டி பத்தி கவலை இல்லை, புருஷனை பத்தி கவலை இல்லை, குழந்தைகள் எங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க, சொத்து 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 மேல சொத்துன்னு. அப்படி அவர்களுக்கு தொழில் சொத்து தொழில் சொத்துங்கிற அதை நோக்கியே அவர்களுடைய எண்ணங்கள் சிறகடித்து பறந்து கொண்டு. அதனால ஒரு 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 இல்லற இனிமையான அந்த ஈடுபாடான அந்த அமைப்பு இருக்காது. ஆனா ஒன்னா செயல்படுவாங்க, சொத்தை நோக்கி தொழில் நோக்கி புருஷ முன்னாடி செயல்பட்டு இருப்பாங்க. இது 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிற ஜாதக அமைப்புகள். சரிங்களா? அதே மாதிரி ஏன் அப்படி உங்களுக்கு சொத்து சொத்துன்னு போறாங்க? அது தெரியணும். சரியப்பா, ரைட்டு,
சொல்ற ரைட்டு. எதனால அவங்க சொத்துன்னு போறாங்க அப்படின்னு ஜோதிடத்தை பற்றி தெரியாதவர்கள் கேட்கறதுக்கு நியாயம் இருக்குது அல்லவா? அவங்களுக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்குது இல்லையா? தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லிடும் இல்லைங்களா? தெரிஞ்சவங்க இருந்தா பரவாயில்ல. எதனால் அவர்கள் சொத்து தொழில் என்று அந்த நோக்கத்தில் செயல்படுவார்கள் என்றால் 4லிருந்து 7 எண்ணுங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 4, 5, 6, 7 எவ்வளவு வருங்க? 4. இப்ப 4லிருந்து 7ஆம் இடம் எதை குறிக்குது? சொத்தை குறிக்குதா இல்லைங்களா? ரைட்டு. 7லிருந்து 4 என்னங்க? தொழிலு குறிக்கும். 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4. 7லிருந்து 4 10 வரும். தொழில் ஸ்தானத்தை குறிக்கும். 4லிருந்து சொத்து ஸ்தானத்தை குறிக்கும். அப்போ 7 4 உட்காரும் போது அவருடைய நோக்கம் சொத்து தொழில், சொத்து தொழில் இதை நோக்கி போவாங்க. ஏன்னா 7க்கு 4, 4க்கு 7 சொத்து, 7க்கு 4 தொழில். அதனாலதான் இந்த ஜோதிட விதி சொல்லுகிற பலன் அவர்கள் சொத்துக்காகவும் தொழிலுக்காகவும் இணைந்திருப்பார்கள் அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுது. சரிங்களா? அதே மாதிரி தொழில் உற்பத்தி தொழில், உற்பத்தி செய்து விற்பனை செய்கிற தொழில் நல்லா இருக்கு. ஒரு பொருளை தயாரித்து விற்பனை செய்யுது. ஒரு எளிமையா புரியறதுக்காக ஒரு உபமானம் சொல்லணும்னா, இப்போ செக்குல எண்ணெய் ஆட்டி விற்கிறாங்க இல்லைங்களா? மோட்டார் செக்கு, பவர் செக்கு தான் ஆரம்பிக்கிற இயந்திர செக்கு. அதுல எண்ணெய் ஆட்டி விற்கிறாங்க இல்லைங்களா? நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் விற்கிறாங்கல்ல. அவங்களே அதை தயாரிக்கிறாங்க இல்லைங்களா? எண்ணெய் அவங்களே தயாரிச்சு அவங்களே விற்கிறாங்க. ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் கேட்டாலும் சில்லறையிலையும் விற்கிறாங்க. அதே மொத்தமா கடைகளுக்கு சப்ளை பண்றாங்க இல்லைங்களா? ரீட்டைல் வியாபாரம் உண்டு, ஹோல்சேலும் உண்டு. அப்படி பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிற தொழில். ஏன்னா வியாபாரம் 7, உற்பத்தி 4. உற்பத்தி செய்து விற்பனை செய்வது. அது 100 ரூபாய் பொருளும் கூட உற்பத்தி செய்து விற்கலாம். 100 கோடி ரூபாய் தொழில் செய்யலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீமார் விற்கிறாங்களா? வாஸ் கூட்டுற சீமார், வீடு கூட்டுற சீமார், தொடப்ப கட்டை, அந்த சீமார அவங்களே கட்டுறாங்க இல்லைங்களா? கட்டி ஊருக்குள்ள விற்கிறாங்கல்ல. ஒரு சீமாரி 50 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா இப்படி சீமார் விற்கிறாங்க இல்லைங்களா? அதை அவங்களே தயாரிச்சு அவங்களே விற்கிறாங்க. உற்பத்தி செய்து விற்பனை செய்வது. அது 100 ரூபாய்க்கு விற்கலாம். 100 கோடிக்கு பெரிய தொழிற்சாலைகள், மில்லு, ஆலைகள் இது இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் உற்பத்தி செய்து விற்பனை செய்கிற அமைப்பு சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தில் 4 இருக்கிறது. அப்புறம் வாழ்க்கை துணை பெரும்பாலும் உள்ளூர்லயே அமையும். ஏன்னா 4 உள்ளூர், 7 வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணைக்கு அதிபதி 4 உட்காருகிற போது உள்ளூரை குறிக்கிற இடம் 4ங்கிறதுனால உள்ளூர்லயே வாழ்க்கை துணையை அமைக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் சிறப்பாக அமையும். சரிங்களா? அப்புறம் கூட்டு தொழில் செய்யலாம், நல்லா இருக்கும். கூட்டு தொழில் நல்லா இருக்கும். 7 கூட்டாளி, பார்ட்னர். எப்படி 7 லைஃப் பார்ட்னர் குறிக்குதோ அதே போல பிசினஸ் பார்ட்னர், தொழில் பார்ட்னரையும் 7 குறிக்கும். 7 நாளே கூட்டாளி, நமக்கு வாழ்க்கைக்கு கூட்டாளி கணவன் மனைவி. அதே மாதிரி வியாபாரத்துக்கும் கூட்டாளிய இந்த 7ஆம் இடம் குறிக்கும். அந்த 7ஆம் அதிபதி 4 உட்காருகிற போது கூட்டு தொழில் வியாபாரம் நல்லா அமையும். ஆனா ஒண்ணு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஜோதிடம் சொல்லுவதைத்தான் நான் சொல்றேன். எனக்கு ஒண்ணு தெரியாது. என்ன ஜோதிட விதிகள் சொல்லுதோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த 7 4 உட்காருகிற போது கூட்டு தொழில் சிறப்பாக அமையும். ஆனால் கூட்டு தொழில் வரும்போது திருமண பொருத்தம் பார்க்கிற மாதிரி ஜாதகத்தை பார்த்தரணும். திருமண பொருத்தம் பார்க்கிற மாதிரி பார்த்தரணும். திருமண பொருத்தத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கூட்டு தொழில் முக்கியம். ஏன்னா யாரோ கூட சேர்றோம். இன்னைக்கு சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, பெத்த மக்களையுமே இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு என்னென்னமோ நாட்டில் நடக்கிறத பார்க்கறோம் இல்லைங்களா? யாரோ கூட கூட்டு வச்சு ஒரு முது போட்டு ஒரு பொழப்பாக்கும் போது இன்னைக்கு நம்ப முடியுமா? அது இன்னைக்கு எந்த புத்துல எந்த பாம்புன்னு சொல்ற மாதிரி யாரை நம்புறது, யாரை நம்பாம இருக்கிறது? யாரையாவது நல்லவங்கன்னு நம்பினா கடைசியில் அவங்க சண்டாளராக இருப்பாங்க. நல்லவங்கன்னு சண்டாளனா போயிட்டாங்களே. இன்னைக்கு நாட்டுல சகஜமா பாக்குறோம் இல்லைங்களா? தெரிஞ்சவங்களாட்டு, தெரியாதவங்களாட்டு, சொந்தமாட்டு, பந்தமாட்டு, யாரா இருக்கட்டும், யார் நம்புறதுன்னு தெரியலையே, யாரை நம்பாம இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சமூகத்தினுடைய போக்கு போயிட்டு இருக்கு. அப்ப கூட்டு தொழில்ங்கிற போது மிக 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 ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா? அதனால கூட்டு தொழில் செய்யும்போது சம்பந்தப்பட்டவங்களுடைய ஜாதகத்தையும் நல்ல ஜோதிடரை பார்த்து
ஆய்வு பண்ணி பலன் தெரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு மட்டுமல்ல, அதாவது 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிற அந்த கூட்டுத் தொழில் அமைப்பு சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கும் கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா? உங்களோட கூட்டு சேர்றவங்களுக்கு. 7ஆம் அதிபதி யாருக்கு 4 இருக்குதோ அவங்க கூட்டு தொழில் செய்யறாங்கன்னு வைங்க. அது யாரா இருந்தாலும் கூட்டு தொழில் செஞ்சா அந்த அமைப்பு இருக்குதான்னு முதல்ல ஜோதிடர்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்த்துக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் இருக்கணும். சம்பந்தப்பட்ட பார்ட்னருக்கும் அப்படி இருக்கணும். அப்படி கூட்டாளிக்கும் அப்படி இருந்து கூட்டு தொழில் செய்யலாம். அப்படி கூட்டு தொழில் செய்கிற போது கூட சாதகமான தசா நடக்குதான்னு பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியம். கூட்டு தொழிலுக்கான அமைப்பு ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்த்துக்கிறது முக்கியம். அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்புக்கான சாதகமான தசா இருக்குதான்னு பார்த்துக்கிறது மிக மிக முக்கியம் என்று கூறி அடுத்த காணொளியில் 7ஆம் பாவகாதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்று எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.